எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத புறஜாதி மக்களை எடுத்துக்கொண்டுகள். அவங்க அங்க பிரத்யட்சணம் அப்படின்னு சொல்லி தரையில உருண்டு அவங்க காணிக்கை பொருத்தனை நிறைவேற்றுகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது சில நேரத்துல நமக்கு பைத்தியக்காரத்தனமா தோன்றும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆதி காலத்து பரிசுத்தவான்களாகிய ஆபிரகாம், மோசஸ், இன்னும் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்கள் தரை மட்டும் குனிந்து தேவனை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு கால சத்தியத்திற்குள் வரும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவங்கள் அப்போஸ்தலர்களிடத்திலும் அதற்கு பிறகு உள்ள பரிசுத்தவான்களிடத்திலும் காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால், நாம் கிருபையின் காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மற்றபடி தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், தரை மட்டும் குனிந்து தேவனை பணிந்து கொள்வது. அது தவறல்ல. நல்லா கவனிங்க. கடந்த நாட்கள்ல நான் திருநெல்வேலி பட்டணத்துக்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு ஆலயத்துல நான் ஜெபிக்க சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரரை பார்த்தேன். நெடுஞ்சான் கடையா அப்படி முகங்குப்புற தேவனுடைய ஆலயத்துல கடந்து அவர் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறத பார்த்தேன். அப்பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். அந்த மனிதனுடைய உள்ளம் உடைந்து இருக்கிறது. அந்த மனிதனுடைய உள்ளம் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கிறது. ஆகவே தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளமாக அவர் முகங்குப்புற நெடுஞ்சான் கடையாய் விழுந்து கிடக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எதற்காக இதை சொல்லுகிறேன்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் தேவனை பணிந்து தொழுது கொள்ளுவது காணப்படவே இல்லை. நம்ம பாடுறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். ஆனா இந்த நாட்கள்ல உள்ள ஜெனரேஷனை பார்க்கும்போது நான் உண்மையில வருத்தப்படுறேங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் முழங்கால் படியிடுறதே இல்லை. ஒன்னு எரும மாடு மாதிரி 4 காலில் நிக்காங்க, இல்லைன்னா அப்படி சம்பளம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள் 30 வயதுக்கு கீழே உள்ள வாலிபர்கள், திருமணமானவர்கள், சிறு பிள்ளைகளை நான் கவனித்து பார்த்தா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவத்தையே விட்டுட்டாங்க. எத்தனை பரிதாபமா இருக்கு, யோசித்து பாருங்க. வருங்கால தலைமுறைகள் தேவனுக்கு முன்பு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவமே இல்லாம இருந்தாங்கன்னா எப்படி தேவனுக்கு முன்பு தங்களை தாழ்த்த போகிறார்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு முன்பு நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம் பணிந்து தொழுவது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமைக்கும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு போனாலும் கர்த்தரை பணிந்து தொழுது கொள்ளுகிறத விட்டுறாதீங்க. தேவனை அறியாத ஜனங்களை நான் பார்க்கிறேன். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆலமரத்து அடியில பாருங்க, ஒரு விக்கிரகம் இருக்கும்போது செருப்பை கலத்திட்டு தலையில கொட்டுறாங்க, தோப்புக்கரணம் போடுறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் பேங்க் மேனேஜரே அதை செய்யறார். அப்போ அவங்க உள்ளத்துல என்னன்னா, தங்கள் தெய்வத்துக்கு முன்பு நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தாழ்த்துறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் அப்படி ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரோ, இப்படி ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரோ. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நீ உன் தகப்பனும் தேவனுமாகிய கர்த்தருக்கு முன்பு உன்னை தாழ்த்துகிறாயா? தயவு செய்து தேவனுக்கு முன்பு உங்களை தாழ்த்துகிற காரியத்துல முரண்படாதீங்க, முரண்டு பிடிக்காதீங்க. அவரை பணிந்து குனிந்து நீங்க தொழுது கொள்ளுகிற அனுபவத்துக்கு வாங்க. அது நல்ல இருதயம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். என் கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல நல்ல அனுபவங்கள், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள், ஆவிக்குரிய ஆண்டவரே அனுபவங்களை உமது பிள்ளைகள் இழந்து விடாதபடி வரப்போகிற சந்ததிக்கும் இப்படிப்பட்ட கிருபையின் பாக்கியங்களை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.